காணாமல் போன AN-32 ரக விமானப்படை விமானத்தை தேடும் பணி 10,000 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. விமானம் காணாமல் போய் இன்றோடு 18 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அதில் சென்ற 29 பேரின் நிலையை எண்ணி கலங்கி நிற்கின்றன அவர்களது குடும்பங்கள். விமானத்தில் சென்றவர்களில் ஒருவரான முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தின் நிலையை பார்க்கலாம். சென்னை KK நகரில் உள்ள மத்திய குடியிருப்பு பகுதியில் வசிக்கிறது முத்துகிருஷ்ணனின் குடும்பம். 2 மகன்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக உள்ள நிலையில் முத்துகிருஷ்ணனின் மனைவி ஜெயசுமித்ரா கணவர் குறித்து நல்ல தகவல் வந்து சேரும் என்று காத்திருக்கிறார். தேடும் பணியை கடலில் மட்டுமின்றி நிலப்பகுதிக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று இவர் கோருகிறார். என்னோட ஃபேமிலியில் மூத்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க துணை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் ரிலேஷன்லாம் இப்போ வருவாங்க போயிடுவாங்க. அவங்க இருந்தால் தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். நான் தமிழ்நாடு அரசையும் மற்றும் மத்திய அரசையும் கேட்குறேன். சகோதரன் குறித்த தகவல் தெரியாததால் மத்திய அரசுடன் மாநில அரசும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் முத்துகிருஷ்ணனின் சகோதரி. எங்கள் அண்ணியை நினச்சா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அண்ணி பையன் எங்கள் அண்ணன் மூத்த பையன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், மாற்றுத்திறனாளியாக இருக்கான். நீங்கள் அவனுக்கு எங்கள் அண்ணன் இல்லாமல் எங்கள் அண்ணியால் ஒத்தியில் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தான் உதவி பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த சூழலில் AN-32 ரக விமானத்தை தேடும் பரப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் சாகர் நீதி கப்பலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.